அவர் அண்ணன் எதனா ஒன்று பேசியிருந்தா தானே அவர் களத்தில் இருக்கிறதா தெரியும். ஏங்க அவரே நிறைய மாற்றி பேசியிருப்பார். நீங்களே தான் எடுத்து போடுறீங்க. அதை அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் ஒருவராகத்தான் இருக்க முடியும். பேசியதை மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது சீமான் தான் என்று அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னை கொளத்தூர் ரெட்டேரி சாலை சந்திப்பு அருகில் CMDA சார்பில் மேம்படுத்தப்பட்டு வரும் ஏரிக்கரை பூங்கா பகுதியை ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். களத்தில் இருப்பது தெரிய வேண்டும் என்பதற்காக சீமான் எதையாவது பேசிக் கொண்டு இருப்பார் என்றும் கூறினார். தமிழகத்திலே இருக்கின்ற பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். யார் வேண்டுமானாலும் கேள்வியை கேட்டு போனால் அதை ஊடகத்துறையினர் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவதே தவறு. வெந்ததை தின்றுவிட்டு வாயிலே வந்ததை பேசுபவர்களுக்கும் பதில் கூற தயாராக இல்லை. அவர் அண்ணன் எதனா ஒன்று பேசியிருந்தா தானே அவர் களத்தில் இருக்கிறதா தெரியும். ஏங்க அவரே நிறைய மாற்றி பேசியிருப்பார். நீங்களே தான் எடுத்து போடுறீங்க. அதை அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை என கூறி நாம் தமிழர் கட்சியினர் ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு, தனியார் பேருந்துகளில் பார்த்துவிட்டு தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை என சீமான் சொல்கிறார் என நினைப்பதாக கூறினார். அரசு பேருந்துகளில் எல்லாம் தமிழ்நாடு என்றுதான் உள்ளது என்றும் தெரிவித்தார்.